கிறிஸ்தேசுவுக்குள் அன்பு அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கிறிஸ்தேசுவுக்குள் அன்பு அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக என் அன்பின் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். விசேஷமாக நம்முடைய தேவன் இப்படியாக அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்மளையும் அழைத்து இன்றைய நாளிலும் நாம் தேவனை நோக்கி ஆராதிக்கும்படியாகவும் அவருடைய சத்திய வார்த்தைகளை நாம் யாவரும் தியானிக்கும்படியாகவும் தேவன் கிருபை செய்துள்ளார். ஆதலால் நம்முடைய தேவனுக்கு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலம் நாம் நன்றியை எடுத்துக்கொள்ளலாம். அன்பான சகோதர சகோதரர்களே, கோயம்புத்தூர் சிடிஆர் எக்லீசியாவில் உள்ள சகோதர சகோதரின் அன்பின் வாழ்த்துக்களையும் உங்களிடத்தில் பரிமாறிக்கொள்கிறேன். நம்முடைய இந்த ஆராதனை பகுதியில் நம்ம பார்க்க போகிற பாடத்தின் தலைப்பு சகோதரர் சொன்ன மாதிரி த ஈட்டிங் அட் தி டேபிள் ஆஃப் தி லார்ட், கர்த்தரியின் மேசையில் உண்ணுதல் என்ற தலைப்பின் கீழே கொஞ்ச நேரம் சத்திய பாடத்தை நம்ம தியானிப்போம். நம்ம தொடர்ந்து பாடத்தை போகிறதுக்கு முன்பாக ஒரே ஒரு கேள்வி கேட்டு போவோம். ஏன்னா எல்லாம் ரொம்ப அமைதியாக இருக்கிறீங்க. இந்த அமைதிக்கு 2 விதமான அர்த்தம் இருக்குது. அந்த அர்த்தத்தை பார்க்க போகிறதில்ல. யாரும் அமைதியாக இருக்க வேண்டாம். ஒரு கான்சன்ட்ரேஷனோடு இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். எடுக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும், கேட்குறவங்களுக்கு நல்லாயிருக்கும். எல்லாத்தோட முக்கியம் தேவனுக்கு அது மகிமையாக இருக்குது. அதுதான். இன்றைக்கி என்ன நாள்? ஞாயிற்றுக்கிழமைன்னு சொல்லிடுறேன். அதுக்கு ஞாயிற்றுக்கிழமை தெரியும். இன்றைக்கி கிறிஸ்தவர்களுக்கு என்ன விசேஷித்தமான நாள்? குருத்தோலை ஞாயிறு. அது இங்கே கேட்க வேண்டுமா? நாகூர் கோயிலில் கேட்க வேண்டுமா? விசேஷித்தமான நாள் குருத்தம். அவங்க கொண்டாடுறது கரெக்டாக தப்பா? அவங்களுக்கு கரெக்டானால தான் கொண்டாடுறாங்க. நம்ம கேட்குறாங்க, நமக்கு இல்லை. ஆக்சுவலாக ட்ரூத் படி பார்த்தீங்கன்னா அந்த நாள் கிடையவே கிடையாது. ஸோ அவங்களுடைய ஒரு பாரம்பரியம். ஓகே, ரைட். இல்லை, இதெல்லாம் தெரிஞ்ச விஷயந்தான். கொஞ்சம் எல்லாத்தையும் ஒரு கான்சன்ட்ரேஷன் கொண்டு வரதுக்காக ரொம்ப எளிமையாக கேட்டேன். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈட்டிங் அட் தி டேபிள் ஆஃப் தி லார்ட். நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இது காரணம் என்ன அப்படின்னா, 7ஆம் தூதன் 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்திலிருந்து சில விளக்கங்களை 7ஆம் தூதன் ஆகிய ரசல் பேர் ஒரு விளக்கம் கொடுக்குறார். இந்த விளக்கத்தை விடவும் இந்த விளக்கம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி இன்னொரு சகோதரர் ஒரு விளக்கம் கொடுக்குறார். ஏன் அவர் கொடுக்குறார் அப்படின்னா, இதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன பண்ணியிருக்காருன்னா சொல்லியிருக்கிறார். புரிஞ்சுங்களா? அப்படின்னா எப்படி போகும் அப்படின்னா, பவுல் என்ன சொல்லியிருக்கிறார், 7ஆம் தூதன் என்ன சொல்லியிருக்கிறார் என்பதை பார்க்க போகிறோம். அப்படி என்றால் பவுல் சொன்னது கரெக்டே, 7ஆம் தூதன் சொன்னது தவறா அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறது இல்லை. 7ஆம் தூதன் சொன்னது கரெக்டு தான். அவரும் அது விளக்கம் கொடுக்குறாரு. இதுக்கு இந்த விளக்கம் இருக்குன்னு சொல்கிறார். ஆனாலும் இந்த பாடத்தை எழுதின சகோதரர் என்ன சொல்கிறாருன்னா, பவுல் சொன்னது இன்னும் நல்லா இருக்கு. நான் சொல்ல பவுல் சொன்னது இன்னும் நல்லா இருக்கு அப்படிங்கிறது கொஞ்சம் மீனிங்ஃபுல்லாக இருக்கு அப்படிங்கிறார். அதுதான் என்னன்னு பார்க்க போகிறோம். பாருங்க, 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் வாசிப்போம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 16வது வசனம். நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவுடைய இரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா? நாம் பிற்கிற அப்பம் கிறிஸ்துவுடைய சரீரத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா? ஸோ இது நமக்கு தெரிஞ்ச வசனம் தான். இந்த வசனத்துக்கு தான் அப்போஸ்தலன் பவுல் என்ன சொல்றாருன்னா, கிறிஸ்துவின் ரத்தமும் உடலும் உடைய ஒரு கூட்டுறவு, கம்யூனியன், அதை தான் இங்க பேசிட்டு வரார் என்று கூறுவதால் என்ன அர்த்தம்? இந்த வசனத்துக்கு பவுல் சில விளக்கங்களை கொடுக்கிறார். கம்யூனியனுக்கு அவர் ஒரு விளக்கங்களை கொடுக்கிறார். இந்த வசனத்துக்கு மட்டும் கொடுக்கல, இன்னொரு வசனம் சேர்த்து கொடுக்கிறார். அதே இந்த வசனம் 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் வாசிப்போம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 21வது வசனம். நீங்கள் கர்த்தருடைய பாத்திரத்திலும் பேய்களுடைய பாத்திரத்திலும் பானம் பண்ண கூடாதே. நீங்கள் கர்த்தருடைய போஜன பந்திக்கும் பேய்களுடைய போஜன பந்திக்கும் பங்குள்ளவர்களா இருக்க கூடாது. சோ என்ன சொல்றார்? 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துக்கு விளக்கம் கொடுக்கிறார். அப்படியே எப்படி கொடுக்கிறாருன்னா, 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை கொடுக்கிறார். அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க கர்த்தருடைய பாத்திரத்திலும் பேய்களுடைய பாத்திரத்திலும் பானம் பண்ண கூடாதே அப்படின்னு சொல்றார். இப்போ இந்த 2 வசனங்களுக்கும் அப்போஸ்தலன் பவுல் ஒரு விளக்கம் கொடுக்கிறார். அடுத்தது விளக்கம் நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கு நான் புரிந்து கொள்வதற்காக அவுட்லைன் சொல்கிறேன்.
இதே 1 கொரிந்தியர் 10:16 7ஆம் தூதன் என்ன பண்றாருன்னா அவர் விளக்கம் கொடுக்குறார். ஆனா அவர் இது எப்படி எடுத்துக்கிறாருன்னா 1 கொரிந்தியர் 10:16 1 கொரிந்தியர் 10:17 சேர்த்து அவர் ஒரு விளக்கம் கொடுக்கிறார். அது எங்க இருக்குன்னா ரீபிட்ஸ் நம்பர் 3364 ஒரு விளக்கம் கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறார் வாசிங்க. ரசல் அப்பம் மற்றும் திராட்சை ரசத்திற்கு ஒரு 2ஆம் நிலை அர்த்தம் இருப்பதாக கற்பித்தார். இல்ல நீங்க மேல இருந்தே வாசிக்கணும். Pastor Charles Russell, The Reference of the Original Watchtower என்ற புத்தகத்தில் திருவிருந்தின் லார்ட் சப்பர், அதாவது ரீபிட்ஸ் நம்பர் 3364 என்ன தலைப்புனா தி லார்ட்ஸ் சப்பர் என்ற தலைப்பின் கீழே ஒரு விளக்கம் கொடுக்கிறார். என்ன விளக்கம் கொடுக்கிறார் வாசிங்க. இந்த புத்தகத்தின் திருவிருந்தின் அடையாளங்களான அப்பம் மற்றும் திராட்சரசம் குறித்து ஒரே ஆழமான விளக்கத்தை அளித்துள்ளார். நல்லா புரிஞ்சுங்க. அவர் என்ன சொல்றாருங்க, அந்த லார்ட் சப்பர்ல இருந்து என்ன சொல்றாருன்னா இந்த அடையாளங்களான இந்த சிம்பாலிக் அதுக்கு என்ன சொல்றாருன்னா அப்பமும் திராட்சரசத்தை குறித்து ஒரு ஆழமான ஒரு விளக்கத்தை கொடுக்கிறார். ரொம்ப டீப்பர் மீனிங் கொடுக்கிறார். என்ன மீனிங் வாசிங்க. பாஸ்டர் ரசல் அப்பம் மற்றும் திராட்சை ரசத்திற்கு ஒரு 2ஆம் நிலை அர்த்தம் இருப்பதாக கற்பித்தார். என்ன சொல்றாரு, டீப்பர் மீனிங் என்ன சொல்றாருன்னா 2ஆம் நிலை ஒரு அர்த்தம் இருக்குது அப்படிங்கிறார். நல்லா புரிஞ்சு. எத்தனாம் நிலை? இரண்டாம் நிலைன்னு ஒன்று இருந்துச்சுன்னா கண்டிப்பா முன்னாடி என்ன இருக்கும்? 1ஆம் நிலை இருந்தா தான் என்ன வரும்? 2ஆம் நிலை. அப்பம் திராட்சை ரசத்துக்கு மட்டும் பாத்தீங்கன்னா வேதமானவர்கள்ல நம்மளோட சத்தியத்துல பாத்தீங்கன்னா 3 விளக்கங்கள் இருக்கு. இப்ப இவர் 2ஆம் நிலை அர்த்தத்தை என்ன பண்றாருன்னா கொடுக்கிறார். பிரைமரி மீனிங், ஹையர் மீனிங், அதுக்கப்புறம் டீப்பர் மீனிங் சொல்றாரு. சரிங்களா? இப்ப சகோதரிங்க என்ன சொல்லிட்டு வர்றாருன்னா டீப்பர் மீனிங் பத்தி இங்க சொல்லிட்டே வர்றாரு. ஆனா இந்த சகோதரர் எப்படி சொல்லுகிறார் என்பதை பார்ப்போம். அதாவது அப்போஸ்தலர் பவுல் எழுதினது கொஞ்சம் பிரைமரி மீனிங் நல்லா இருக்குன்னு சொல்றது எப்படி சொல்ல வராரு வாசிப்போம். ஃபர்ஸ்ட் டீப்பர் மீனிங் என்னது பார்க்கணும். வாசிங்க. உடைக்கப்பட்ட அப்பம் இது இயேசுவின் உடலை மட்டும் குறிக்காமல் அவருடைய மர்மமான உடல் உறுப்புகளின் உடைப்பையும் குறிக்கிறது. அந்த மிஸ்டிக்கல் மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்றாரு டீப்பர் மீனிங். அதாவது செகண்டரி மீனிங். அந்த மிஸ்டிக்கல் மெம்பர்ஸ்ங்கிறது யாரு? நம்ம தான் சபையாக அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட ஸ்டேஜில் இருக்கிறாங்கல்ல, அவங்க தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா மர்மமான உடல் உறுப்புகளில் தி மிஸ்டிக்கல் மெம்பர்ஸ். சரி, நம்மளை பத்தி அங்க சொல்றார். என்ன சொல்றாருன்னா இயேசு கிறிஸ்து உடைக்கப்பட போகிறார். அவர் மட்டும் உடைக்கப்பட மாட்டார். இந்த மிஸ்டிக்கல் மெம்பர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா உடைக்கப்பட போகிறார்கள். அதான் உடைப்பை குறிக்கிறது. வாசிங்க. அதாவது கிறிஸ்துவின் சீசர்கள் அல்லது அவருடைய சபையினர் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒரு அப்பமாக மாறி ஒன்று சேர்ந்து நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து இப்ப எல்லாரும் நான் சொல்லும் போது இப்ப நான் நார்கோயில் கிளிஷா இருக்கலாம், நீ சேர்த்திக்கிறவங்க கூட அவ்வளவுதான். இப்ப எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரே அப்பமாக மாறி கிறிஸ்துவின் சேவையில் தங்களை அர்ப்பணிப்பதை குறிக்கிறது. கிறிஸ்துவின் சேவையில் தங்களை அர்ப்பணிப்பை குறிக்கிறது. இது 7ஆம் தூதன் சொன்ன செகண்டரி மீனிங்ல அப்பத்தோடைய விளக்கம். இதே 7ஆம் தூதன் இந்த திராட்சை ரசத்தை குறித்து பேசியிருக்கிறார் செகண்டரி மீனிங். அது என்னன்னு பார்ப்போம். வாசிங்க. கிறிஸ்துவின் இரத்தத்தின் ஐக்கியம் இதன் பொருள் இயேசுவின் துன்பங்களிலும் மரணத்திலும் பங்கு பெறுவது என்பதாகும். வெறும் அடையாளமாக இரத்தத்தை நினைவுறுவது மட்டுமல்லாமல் இயேசு சென்ற அதே தியாக பாதையில் அவருடைய சீஷர்களும் பயணிக்க வேண்டும் என்பதை இது வலியுறுத்துகிறது. சோ ரத்தத்தை குறித்து அவர் என்ன சொல்லுகின்றார்னா இயேசு கிறிஸ்து எப்படி தியாகம் செய்தாரோ அதே தியாக பாதையில யாரும் செல்ல வேண்டும் என்றால் அவருடைய சீஷர்கள் தி மிஸ்டிக்கல் மெம்பர்ஸ் நாம் செல்ல வேண்டும். அப்போ அப்படி என்றால் அப்பம்ங்கிறது எதை குறிக்குதுன்னா கிறிஸ்துவோட சேர்ந்து நம்மளுடைய அர்ப்பணிப்பை குறிக்கிறது. திராட்சை ரசம் எதை குறிக்கிறது என்றால் கிறிஸ்துவ கூட சேர்ந்து அதே தியாக பாதையில் பயணிப்பதை குறிக்கிறது என்பது செகண்டரி மீனிங்கா யார் கொடுத்திருக்கிறா? சிந்தன் பிரதர். கரெக்டா? இதுக்கு ஆமான்னு சொன்னீங்கன்னா நான் திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து வருவேன். பாட்டு பாடிட்டு தான் நேசிக்கின்றாயன்னு தான் வருவோம். யார் சொல்லியிருக்கிறார்? ரசூல் பார் 7ஆம் தூதன் சொல்லியிருக்கிறார். நல்லா புரிஞ்சுங்க. அப்பத்துக்கு என்ன சொன்னார்? நீங்க சொல்லலன்னா விடவே மாட்டேன். அப்பம்னா என்னது? ஏன்னா டைம் அந்த மாதிரி, வேற ஒண்ணும் கிடையாது. அப்பம்னா என்னது? அர்ப்பணிப்பு. யாரு? தி மிஸ்டிக்கல் மெம்பர்ஸ். நம்ம எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணணும்? அர்ப்பணிக்க வேண்டும். அதே மாதிரி திராட்சை ரசம் என்னது? எல்லாரும் சொல்றது கட்ட இண்டிவிஜுவலா எல்லாரும் சேர்ந்துதான். ஆனா அந்த மிஸ்டிக்கல் மெம்பர்ஸா இருக்கிறவங்க
தங்க வாழ்க்கையை அப்படியே ஜீவ பலியாக கொடுக்க வேண்டும். கிறிஸ்துவுக்குள்ளாக பல பாடுகள், துன்பங்கள், வேதனைகள், போராட்டங்கள், நிந்தனைகள், அவமானங்கள் இதெல்லாம் சகித்து கிறிஸ்துவ மாதிரியே வாழ்ந்து என்ன பண்ணோம்னா கிறிஸ்துவோட கேரக்டர் காமிச்சு மரணம் அடைகின்ற பொழுது கிறிஸ்துவ மாதிரியே என்ன பண்ணோம்னா மரணம் அடையும். இதெல்லாம் எளிமையாக சொல்றது என்ன சொல்லிட்டேன்னா தியாக பாதைன்னு சொல்லிட்டேன். அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. விளக்கம் சொன்னாதான் புரியுது. ஓகே, 7ஆம் தூதர் என்ன சொன்னார் என்பதை பார்த்துட்டோம். இதுல இருந்து தான் சகோதரர் 3 கேள்வி வைக்கிறார். அப்ப கர்த்தரின் மேசையில் உண்ணுவது என்றால் என்ன? ரிவர்ஸ்ல வரார். அப்பமும் திராட்சரசம் எதை காட்டுகிறது? நாம் ஏன் மிகவும் கவனமா இருக்க வேண்டும்? இந்த 3 கேள்விக்கும் அப்போஸ்தலர் பவுல் எப்படி விளக்கம் கொடுக்கிறார் என்பதை நம்ம பார்க்க போறோம். இப்போ 7ஆம் தூதன் சொன்னது அவ்வளவுதான், அது விளக்கம் பார்த்தாச்சு. என்னது அது பாடம் கிடையாது, அது விளக்கம் தெரிஞ்சாதான் நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவுல் என்ன சொன்னார் என்பதை புரிஞ்சுக்க முடியும். இப்போ நேரம் எங்க போறோம்? பவுல் என்ன சொன்னார், அப்போஸ்தலர் பவுல் என்ன சொன்னார் சொல்லி பார்க்கிறோம். வாசிங்க. அப்போஸ்தலன் பவுல் 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தில் போதிக்கும் உண்மையான கருத்து என்ன என்பதை புரிந்து கொள்ள அதன் சூழலை ஆராய்வது அவசியம். எப்படி ஆரம்பிக்கிறேன்னா பவுல் ஏன் 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தை எழுதினார் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நம்ம மேலோட்டமா படிச்சா புரியாது. இதை நம்ம என்ன பண்ணணும்? ஆராய்ச்சி செய்ய வேண்டும் சொல்றாரு. ஆராய்ச்சி செய்யறதுன்னா என்னன்னா அந்த சூழ்நிலையை புரிஞ்சுக்குங்க அப்படிங்கிறது. ஆக்சுவலா இது எங்க இருந்து வரும்னு பார்த்தீங்கன்னா 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம், 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம், 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம். பவுல் எங்கிருந்து ஆரம்பிக்கிறார் தெரியுங்களா? 8ஆம் அதிகாரத்திலிருந்தே ஆரம்பிக்கிறார். 8ஆம் அதிகாரத்தை ஆரம்பிச்சு அப்படியே 10ஆம் அதிகாரத்துல தான் கொண்டு முடிக்கிறார். அது வரைக்கும் கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கு. கொரிந்து பட்டணத்தில் இருக்கிற ஜனங்கள் மத்தியில பவுல் என்ன பண்ணிருக்காருன்னா பேசிக்கொண்டே வருகிறார். சரிங்களா? சூழ்நிலைகளை ஆராய வேண்டும். வாசிங்க. பாஸ்டர் வசந்த் கூறிய 2ஆம் நிலை அர்த்தம் பவுலின் போதனையோடு ஒத்து போகிறதா என்பதை அறிய இந்த விளக்கம் உதவும். ஏன் இது பார்க்கிறோம்? அதாவது 7ஆம் தூதன் சொன்னது பவுல் சொன்னதோட என்ன ஆகுது? மேட்ச் ஆகுதா என்பதை நம்ம பார்க்க வேண்டும்ங்கிறார். ஓகே, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். பவுல் சொன்னது 7ஆம் தூதன் சொன்னது கூட மேட்ச் ஆயிருக்கா என்பதை நம்ம பார்க்க வேணும். நேரடியான சூழல், ஏன்னா அந்த சூழல் தெரிஞ்சாதான் பவுல் என்ன சொல்ல வரான்னு நமக்கு புரியும். அப்படின்னா டைரக்டா அந்த சூழ்நிலைக்குள்ள போகலாம். அந்த சூழ்நிலை எப்படிப்பட்டதாக இருக்கு? வாசிங்க. பவுல் 10ஆம் அதிகாரம் 16இல் திருவிருந்து பற்றி பேசுவதற்கு முன் இஸ்ரவேலின் வரலாற்றை குறிப்பிடுங்க. என்ன சொல்ற? 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஏற்கனவே வசனம் வாசிச்சோமா ஸ்டார்டிங்ல? அந்த வசனம் சொல்றதுக்கு முன்பாக அவர் என்ன சொல்றாருன்னா இஸ்ரேல் ஜனங்களோட ஹிஸ்டரி என்ன பண்றாரு சொல்றார். நல்லா புரிஞ்சுங்க. இதை பேசுவதற்கு முன்பாக யாருடைய வரலாற்றை சொல்லிட்டு இருக்கிறார்? இஸ்ரேல் ஜனங்களுடைய வரலாற்றை சொல்லிட்டு இருக்கிறார். வாசிங்க. சகோதரர்களே, நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்துக்கு கீழாய் இருந்தார்கள் என்று தொடங்கும். இப்படிதான் ஆரம்பிக்கிறார். இதெல்லாம் அடிக்கடி படிச்ச வசனம். பேசிக் சப்ஜெக்ட்ல நிழலும் பொருளுக்கும் டைப் அண்ட் ஆன்டி டைப்புக்கு இதே வசனம் தான் நிறைய தடவை யூஸ் பண்ணுவோம். ஞானஸ்தானத்துக்கு மெயினான வசனம் இதுதான். அதாவது சகோதரர்களே, நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்துக்கு கீழாய் என்ன. ஆமா, 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சபை பத்தி சொல்லிட்டு இருக்கு. அப்படியே 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்துல இஸ்ரேல் ஜனங்களை பத்தி பேசுறார். அதுதான் பாருங்க. எடுத்தனே சபைக்கு போகல, இஸ்ரேல் ஜனங்களை மென்ஷன் பண்ணிட்டு எங்க வராரு? அந்த மிஸ்டிக்கல் மெம்பர்ஸ்க்கே வராரு. என்னன்னு வாசிங்க. இங்கு டி என்ற கிரேக்க சொல் பயன்படுத்தப்பட்டுள்ளது. இதற்கு மேலும் அல்லது ஆனால் என்று பொருள். இது ஒரு கிரேக்க வார்த்தை டி அப்படிங்கிறது. இதோட விளக்கம் என்னன்னா மேலும் அல்லது ஆனால், 2 வார்த்தை நம்ம பயன்படுத்தலாம். இது முந்தைய அதிகாரத்தில் சொல்லப்பட்ட விஷயத்தோடு இந்த அதிகாரத்தை தொடர்புடைகிறது. அப்போ 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்ட விஷயம் 10ஆம் அதிகாரத்துல இருந்து அவர் ஸ்டார்ட் பண்ணல. எங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காருன்னா எங்க இருந்துங்க 9ஆம் அதிகாரத்துல இருந்து ஸ்டார்ட் பண்றாரு. இப்பதான் ரொம்ப ஆச்சரியத்தை கொடுக்கும். நல்லா கவனிச்சுங்க. நான் அவுட்லைன் தான் ஃபிக்ஸ் பண்ணிருக்கிறேன். நான் சப்ஜெக்ட் கூடவே போகல, ஏன்னா இது அப்பதான் புரியும் உங்களுக்கு. 10ஆம் அதிகாரத்தை படிப்பதற்கு முன்பாக 9ஆம் அதிகாரத்தை படிக்க வேணும். 10ஆம் அதிகாரத்தில் அப்படி என்ன இருக்கு? நம்மளை பத்தி சொல்லிக்கிறார். ஒரே அப்பம் ஒரே திராட்சரசம் சொல்லிக்கிறார். ஆனா எடுத்த உடனே சபை பத்தி வரல. ஆவிக்குரிய இஸ்ரேல் ஜனங்களை பத்தி சொல்லல. என்ன சொல்றாருன்னா மாம்சத்துக்குரிய இஸ்ரேல் ஜனங்களை பத்தி சொல்றாரு. அப்ப மாம்சத்துக்குரிய இஸ்ரேல் ஜனங்களை இருந்து ஆரம்பிக்க வேண்டுமானா இல்ல இல்ல, எங்க இருந்து நீங்க ஆரம்பிக்க வேணும்? 9ஆம் அதிகாரத்துல இருந்தே ஆரம்பிக்க வேண்டும்ங்கிறாரு. அப்படி 9ஆம் அதிகாரத்துல என்ன இருக்கு அப்படிங்கறத பார்க்கும்போது வாசிங்க. 9ஆம் அதிகாரம், அதாவது 2வது சூழ்நிலையை
அழியாத கிரீடத்தை ஒப்பிட்டு அவர் பேசியிருக்கார். 9ஆம் அதிகாரத்தில் இறுதியில் 9ஆம் அதிகாரத்தில் இறுதியில் பவுல் ஒரு பந்தய வீரனை போல தன்னை ஒப்பிடுகிறார். இப்படிதாங்க வரார். நல்லா புரிஞ்சுங்க. 9ஆம் அதிகாரோட இறுதியில என்ன சொல்றாருன்னா, ஒரு பந்தய வீரனை போல தன்னை என்ன பண்ணுகிறார், ஒப்பிடுகிறார். எதுக்கு? பந்தயத்துல ஓடி நான் ஜெயிக்க வேண்டும். ஏதோ ஜெயிச்சா என்ன கிடைக்கும்? ஒரு குறிக்கோளோட ஓடுகிறார். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்துல என்ன சொல்றாருன்னா, நான் மற்றவர்களுக்கு பிரசங்கித்தும் நானே தகுதியற்றவனாக போகாதபடி என் சரீரத்தை ஒடுக்கி என்ன பண்ண ஒடுக்க தாற்படுத்துகிறேன் அப்படிங்கிறார். அதாவது என்ன சொல்றாருன்னா, நான் எல்லாத்துக்கும் பிரசங்கம் பண்றேன். பவுல் இப்படி செய்ய வேண்டும், இப்படி செய்ய வேண்டும், இந்த மாதிரி செஞ்சா நலமா இருக்கும், இப்படி செஞ்சா நான் எல்லாத்துக்கும் நான் பிரசங்கம் பண்றேன். எல்லாத்துக்கும் நான் பிரசங்கம் பண்ணிட்டு நான் எப்படி இருக்கிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆகாதவனா போகாதபடி முதல்ல நான் என்ன பண்ணிக்கிறேன், முதல் நான் எச்சரிக்கையா இருந்துக்கிறீங்க. அப்படி என்றால் இங்க யாருக்கு ரொம்ப டேஞ்சர் ஜோன்ல யார் இருக்கிறா? கேட்கறவங்களா பேசுறவங்களா? யாருங்க? பேசுறவங்க தான். அப்படி என்றால் நம்ம பேசுகின்ற நாம் முதல்ல என்னவா இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, பர்ஃபெக்டா இருக்க வேணும். நான் பர்ஃபெக்டா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாமே கொலாப்ஸ் ஆகும். ஆனா பேசுகின்ற பர்ஃபெக்டா இருக்கிறத இட்ஸ் நாட் ஈஸி. நான் பர்ஃபெக்டா இல்லாதபடி கீழே உட்கார்ந்து என்ன பண்ணுவாங்க? நான் சொல்றது உண்மைதான், புரிஞ்சுதுங்களா? நிறைய டிஸ்டர்பன்ஸ் கொடுப்பாங்க. ஏன்னா அவங்க இன்னும் அந்த அளவுக்கு மெச்சூர் ஆகல, அவங்க மேல தப்பு கிடையாது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்களேன். மோசே எப்படிப்பட்டவர்னா, தேவனுக்கு அட்வைஸ் கொடுப்பார். தேவனுக்கு போல அட்வைஸ் கொடுக்க முடியாது, பட் ஒரு சூழ்நிலை வந்துச்சு. நீங்க எல்லாத்தையும் அழைச்சிட்டீங்கன்னா மற்ற இருக்கிற ஜனங்கள் என்ன சொல்லுவாங்க? நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். பேசாம விட்டுருங்க அப்படின்னு. என்னப்பா விடணுமா? சரி விட்டுறலாம். யாரை விட்டுட்டாருங்க? இஸ்ரேல் ஜனங்களே அழிக்காம தேவன் விட்டுட்டார். அந்த அளவுக்கு யாரு நல்லா இருந்தா, பர்ஃபெக்டா இருந்தா? மோசே. கடைசியில் மோசேனால என்ன பண்ண முடியல? ஏன் தேவன்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்றார். என்ன கம்ப்ளைண்ட் பண்றாரு தெரியுங்களா? நான் கரெக்டா தான் இருந்தேன் தேவனே, இந்த ஜனங்கள்னாலதான் நான் என்ன பண்ணிட்டேன், அந்த கண்மலையை பார்த்து நான் பேசியிருக்க வேண்டும், ஆனா என்ன பண்ணிட்டேன், அடிச்சிட்டேன். நான் அடிச்சதுக்கு காரணம் யாரு? ஜனங்கள். இப்ப தேவன் சரிப்பா, ஜனங்கள்னாலதான் நீ கீழே விழுந்துட்ட அப்படின்னு சொன்னதுக்காக நீ காணாந்த சிற்போன்னு சொன்னாரா? அப்ப புரிஞ்சுதுங்களா? யாருக்கு டேஞ்சர் ஜோன்ல யார் இருக்குதா? டேஞ்சர் ஜோன்ல மோசே. பேசுகிறவர்கள், வழி நடத்தக்கூடியவர்கள், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். வழி நடத்தக்கூடியவர்கள் தவறிட்டாங்கன்னா எல்லாருமே தவறிடுவாங்க. அவங்க சொல்றது யாரும் கேட்க மாட்டாங்க. அப்ப வழி நடத்தக்கூடிய குவாலிட்டி பெஸ்டா இருக்க வேண்டும். அதுதான் இங்க சொல்ல வர்றார். நான் எல்லாத்துக்கும் பிரசங்கம் பண்றேன், ஆனா நான் டிஸ்குவாலிஃபை ஆகக்கூடாது. அது இங்கிலீஷ்ல பாருங்க, நல்லா இருக்கு. நான் மற்றவங்களுக்கு பிரசங்கிட்டும் நானே தகுதியற்றவனாக, டிஸ்குவாலிஃபைடு. பவுல் என்ன சொல்ல வரீங்க பாருங்க, எப்படி ஆரம்பிக்கிறாருன்னா, இங்க பாருங்க, எல்லாருமே ட்ராக்ல ஓடுறோம், நானும் ட்ராக்ல ஓடுறேன். எதுக்கு ட்ராக்ல ஓடுறீங்கன்னா, எப்படியாச்சும் அந்த அழியாத கிரீடத்தை என்ன பண்ணிக்கோன்னு பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறாரு. நீங்களும் ஓடி நீங்க என்ன பண்ணீங்க, நீங்களும் வாங்கிக்கங்க. பிரசங்கம் பண்ற நான் என்ன பண்ணக்கூடாதுன்னா, டிஸ்குவாலிஃபை ஆகக்கூடாது. ஆனால் நான் கவனமா ஓடுறேன். எப்படி கவனமா ஓடுறீங்க அப்படின்னு பார்த்தா எப்படி தெரியுமா? 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனத்துல இஸ்ரேல் ஜனங்களை பாருங்க, அவங்க டிஸ்குவாலிஃபை ஆயிட்டாங்க. அவங்கள மாதிரி வாழ்ந்தோம்னா நம்மளும் என்ன ஆயிடுவோம், டிஸ்குவாலிஃபை ஆயிடுவோம். அப்போ அவங்கள மாதிரி டிஸ்குவாலிஃபை ஆகாம நம்ம பர்ஃபெக்டா வாழ வேண்டும் என்றால் என்ன நடக்கும் அப்படிங்கிற எச்சரிப்பெல்லாம் கொடுத்துட்டு தான் எதை பத்தி பேசுறாருன்னா, 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துக்கே வரார் பவுல். இப்ப நமக்கு பாடம் எங்கிருந்து ஆக்சுவலா ஸ்டார்ட் ஆகுது? இப்போ பவுல் மாதிரியே 9ஆம் அதிகாரத்துல இருந்து இப்ப நம்மளாம் ஓடுறோமா, ட்ராக்ல ஓடிட்டு இருக்கிறோமா? எங்க ட்ராக்னு கேக்குறீங்களா? நம்ம ட்ராக் இதுதான், ஓடிட்டு இருக்கோமா? நம்ம கோல் என்ன? இந்த இன்டர்வியூ அட்டன் பண்றவங்கள தெரியும், ஸ்டார்டிங்ல பாவமா இருக்கு. போனோடனே கேட்பாங்க, வாட் இஸ் யுவர் எய்ம்? இன்டர்வியூ பசங்க பாவம், காலேஜ் முடிச்சுட்டு பசங்க பொண்ணுங்க எல்லாம் போய் இன்டர்வியூ உட்காருவாங்க. போனோடனே கேட்பாங்க, உங்களை பற்றி இன்ட்ரடக்ஷன் கொடுங்க, கிவ் மீ இன்ட்ரடக்ஷன் அபவுட் யுவர் செல்ஃப். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. எல்லாம் கேட்டுட்டு வாட்ஸ் யுவர் கோல்,
வாட்ஸ் யுவர் எய்ம் அப்படிங்கும்போது நல்லா படிச்சிருக்கிற பசங்க ப்ரிப்பேர் ஆகிருக்கிறவங்க நல்லா எடுத்தோடனே சொல்லிடுவாங்க. அரையும் குறையுமே ப்ரிப்பேர் ஆகிருந்தான்னு வச்சுங்க, நம்மளை மாதிரின்னு வச்சுங்க. உதாரணத்துக்கு சொல்கிறேன், நீங்களும் அப்படி தான் இருந்தீங்களான்னு கேட்டுறாதீங்க, நம்மளே தேர்த்திக்குவோம். அதனால தான் இருந்தால் என்ன சொல்லுவாங்கன்னா, வாட் இஸ் யுவர் எய்ம், வாட் இஸ் யுவர் கேர், அவனுக்கு தெரியும் என்ன ஆகும் தெரியும், ஆனால் என்ன வராது, சொல்ல வராது. அது வந்து மிஸ் உடனே சரி நீ என்ன பண்ண ப்ரிப்பேர் பண்ணல, ப்ரிப்பேர் பண்ணிட்டு வாங்க. அவன் வேலைக்கு குவாலிஃபையாக தான் இருப்பான், கொடுத்தா எல்லா வேலையும் செய்வான். ஆனால் அவன் டார்கெட் என்ன அப்படின்னா அவனால் சொல்ல முடியாது. ஆனால் ஆக்சுவலாக சைக்காலஜி அதான் உண்மை தெரியுங்களா, ஒரு மனுஷனுக்கு அவன் டார்கெட் தெரியலன்னு வச்சுங்க, ஓடுறது என்ன ஆயிருக்கு தெரியுங்களா, வீணா போயிடும். அப்ப கண்டிப்பா ஒவ்வொருத்தருக்கு என்ன வேணும், டார்கெட் வேணும். நம்முடைய டார்கெட் என்னது, இது நீங்க எல்லாம் சொல்லுவீங்க விசுவாசித்தான் இவ்வளவு தூரம் சொன்னேன். நம்ம டார்கெட் என்னது, நல்லா இருக்கு, தேன் வந்து பாயிடும்பாங்க, அந்த மாதிரி கேட்குது, அழகா இருக்கு. என்னவா மாற வேணும், சபையாக மாற வேண்டும். சபையாக மாற வேண்டும் என்றால் எல்லா சண்டே வரும்போது ஹாப்பியா இருக்குமா, வீட்டில் ஹாப்பியா இருக்குமா? ஞானஸ்தானம் எடுத்த பின்பாக நமக்கு என்ன வரும், சோதனை. அதாவது சோதனைங்கிறது எழுதுறது கிடையாது, படிக்கிறது கிடையாது. சோதனைங்கிறது நம்ம லைஃப்ல வரும், நம்ம சபைகள்ல வரும், குடும்பத்துல வரும். அப்படி வருகின்ற பொழுது நம்ம எல்லாருமே என்ன ஆகக்கூடாது, டிஸ்குவாலிஃபை ஆகக்கூடாது. டிஸ்குவாலிஃபை ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்றது எல்லாமே நம்ம பார்க்க போறோம். மெயின் அதுதான். அப்போ பவுல் என்ன சொல்றாருன்னா, நான் டிஸ்குவாலிஃபை ஆகிறதுக்கு என்ன பண்றது, தீய காரியங்களுக்கு எச்சரிக்கையா இருங்க சொல்றோம். என்னது தீய காரியங்கள், வாசிங்க. தீய காரியங்களுக்கு எதிரான எச்சரிக்கைகள் 1 கொரிந்தியர் 10:6. அவர்கள் இச்சித்தது போல நாமும் பொல்லாங்கானவைகளை இச்சியாதபடிக்கு இவைகளை நமக்கு திருஷ்டாந்தங்களாக இருக்கிறது. பவுல் இங்கே தெளிவுபடுத்துவது என்னவென்றால், கடவுள் நமக்கு சோதனைகளை வென்று நம்பிக்கை காட்டுவார், தப்பிக்க வழிகாட்டுவார். ஆனால் நாம் தான் விழிப்புணர்வோடு இச்சை அடக்கத்தையும் சுய கட்டுப்பாட்டையும் கடைபிடிக்க வேண்டும். ஒரு ஒண்டர்ஃபுல்லான இந்த மெமோரியெல்லாம் நம்ம கடைபிடிக்க வேண்டியது இதுக்கப்புறம். அதாவது இஸ்ரேல் ஜனங்களுக்கு வந்த சோதனை மாதிரியே நமக்கும் வருமாமா சோதனை. நெருப்புல தூக்கி போடுவார்கள். எனக்கு முன்னாடி நிறைய எனக்கு கோவப்படுத்துற மாதிரி வரும். எக்ஸாம்பிள் சொல்றேன், இச்சை அதிகமா வரும், லஸ்ட் அதிகமா வரும், கோவம் அதிகமா வரும். சரி யாரா பிடிச்சி என்ன பண்ணிடலாம், இவர் என்ன இப்படி பண்றாரு, அந்த மாதிரி ஒரு மாதிரி. இது ஆக்சுவலா தேவன் கொடுக்குற டெஸ்ட், தேவன் அனுமதிக்கிற டெஸ்ட். அப்படி என்ன சொல்றாருன்னா, சோதனையிலிருந்து தப்பிக்க வழிகாட்டுவார். ஆனால் நாம் தான், நல்லா புரியுங்க, ஆனால் நாம் தான் விழிப்புணர்வோடு எச்சரிக்கையா இருக்க வேணுமாமா, ஜாக்கிரதையோடு. அதான் சொல்லப்படுது, இச்சை அடக்கத்தையும் சுய கட்டுப்பாட்டையும் கடைபிடிக்க வேண்டும். சரிங்களா? எவ்வளோ டஃப் தெரியுங்களா? டஃப் அப்படிங்கிறது என்ன தெரியுங்களா? சுய கட்டுப்பாடு இச்சை இல்லைன்னா டஃப். அதை பிராக்டிஸ் பண்றவங்களுக்கு என்னது, டஃபே கிடையாது. இப்போ தேவன் வந்து நீங்க வந்து உடனடியா மாறி உடனடியா நீங்க செய்யணும்னா கண்டிப்பா டஃபா இருக்கும், முடியாது. ஆனா தேவன் எவ்வளவு கிருபை கொடுக்குறாரு தெரியுங்களா? எவ்வளோ கிருபை கொடுக்குறாரு. ஒரு பிரசங்கமா இருக்கு, ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா எடுத்தோன்னே பிரச்சனை வராது. அவருக்கு அதுக்கு ரிலேட்டடாக நிறைய சப்ஜெக்ட் கொடுப்பாரு, அவர் நல்லா ப்ராக்டிஸ் பண்ண வைப்பார், அவர் நிறைய பேசுவார், நிறைய ஊழியங்கள் பண்ணுவார், நிறையா இவர் சொல்லுவதே நிறைய பேர் கேட்பாங்க. இவரை வந்து ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் எல்லாரும் பார்ப்பாங்க. அப்படியே இவரை உயர்ந்த ஸ்தானத்தில் பார்த்து 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 அவர் தேவன் உண்மையானே உலகத்தில் உயர்த்தி வைப்பார். உயர்வாயிருவாரா? உயர்வானோடனே டெஸ்ட் வரும். அந்த டெஸ்ட்ல அவர் என்ன பண்ணணும் தெரியுங்களா? பாஸ் ஆக வேண்டும். அந்த டெஸ்ட்ல அவர் பாஸ் ஆகல, இச்சை அடக்கம் இல்லை, சுய கட்டுப்பாடு இல்லை அப்படின்னா டெஸ்ட்ல என்ன ஆயிட்டாருன்னா டிஸ்குவாலிஃபை ஆயிடுவார். திருப்பி என்ன பண்ணுவார் தெரியுங்களா? திருப்பி குவாலிஃபைட் ஆகிறதுக்கு என்ன பண்ணுவானுங்க, ஓடிக்கிட்டாரு. அதுக்காக தேவன் கை விட்டுட்டாருங்கிறது கிடையாது. திருப்பி என்ன வரும் அவருக்கு? திருப்பி என்ன வரும்? டெஸ்ட் வரும். அதுதான் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நான் அடிக்கடி சொல்வது உண்டு. கோயம்புத்தூர்ல இருக்கிறதால கோயம்புத்தூர்ல நிறைய இடம் சொல்லியிருக்கிறேன். நமக்கு என்ன வேணும்னு கேட்டீங்கன்னா ஜீல் வேணும், வைராக்கியம் வேணும். அந்த வைராக்கியம் எப்படி தெரியுங்களா? கொழுந்து விட்டு எரிய வேணும்.
எப்படி கொழுந்து விட்டு எரியணும்? ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பைபிள் இருக்காங்க. வைராகியம் கொழுந்து விட்டு எரியறதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஒருத்தன் பைபிள் இருக்கிறாங்க. யாரும் உங்களை கண்டு ஐடென்டிஃபை பண்ண முடியுதா? இந்த பாடத்துல ஜஸ்ட் ஒரு நிமிஷம் வெளியே போயிட்டு உள்ள வராங்க வைராகியத்துக்காக. பைபிள்ல வைராகியம் சொன்னா அவங்க தான் பெஸ்ட். சும்மா எரியும், கொழுந்து விட்டு எரியும். யார் அவர்கள்? உங்களுக்கு யாராச்சும் தெரியுதா? இல்ல நான் சொன்னது புரியுதா? புரிஞ்சாதான் இதுக்கப்புறம் அந்த மாதிரி யாராச்சும் சொல்றீங்களா? ஒரு உங்களுக்கு யாராச்சும் தெரிஞ்ச பைபிள்ல ஜீல் வைராகியம் உள்ளவர், எரியிற வைராகியம் உள்ளவர்? பவுல். ஓகே, வெரி குட். என் பவுல் இங்கே வந்துட்டாரு. அது சொல்லி ஒரு பிரச்சனை. பவுல் சொல்லிட்டா பிரச்சனையே இருக்கா தெரியுங்களா? அதாவது 2 பேர் சொல்லிட்டா எஸ்கேப் ஆயிடலாம். ஒன்னு ஏசு கிறிஸ்து, ஒன்னு பவுல். ஆனா இவங்க 2 பேரும் எல்லாத்துக்கும் என்ன ஆயிடுவாங்க? மேட்ச் ஆயிடுவாங்க. சரி விடுங்க, பவுல் விடுங்க. பவுல் வேண்டாம், பவுல் தார யாராவது சொல்லுங்க. டைம் ரொம்ப எடுக்க முடியாது. லாஸ்ட் சான்ஸ் தானியல். சரி ஓகே, போதும். தானியல் கிடையாது, தானியல் இருக்கு, எல்லாருமே இருக்கிறாங்க. தானியலோடவும் தானியல் மாதிரின்னு வச்சுக்க, விடவும் வேண்டாம். தானியலோட ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கல்ல, யாரு? அனனியா, மிசாயல், ஓகே. அவங்களோட வைராகியம் எப்படிப்பட்ட வைராகியம்னா, சிலையை நிற்க வச்சுட்டு ராஜா கேட்கிறார், நீ இந்த சிலையை வணங்க வேண்டும். அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, கர்த்தர் விடுவித்தாலும் சரி விடுவிக்கிட்டாலும் சரி இந்த சிலையை என்ன பண்ண மாட்டேன், வணங்க மாட்டேங்க. நீ இந்த சிலையை வணங்கலினா இந்த அக்னி சூழலுக்குள்ள போட்டுருவேன் அப்படிங்கிறாரு. நீ வேணா போட்டுக்கோ, ஆனால் நான் என்ன பண்ண மாட்டேன். சரி, வணங்கவே இல்லை. ராஜா சொல்றாரு, இந்த அக்னி சூளையை என்ன பண்ணுனா 7 மடங்கா, ஏற்கனவே சூடுதான், எத்தனை மடங்கு சூடாக்க சொல்றாரு? 7 மடங்கு. ஸ்பெஷலா 7 மடங்கு சூடாக்குங்கிறாரு. இவனை தூக்கிட்டு போவாங்கல்ல, இவனை தூக்கிட்டு உள்ள தூக்கி போடணும்ல, தூக்கிட்டு உள்ள தூக்கி போடுறவங்க என்ன பண்ணிடுவாங்க தெரியுங்களா? செத்துருவாங்க. அப்படின்னா என்னது? அது தூக்கிட்டு பக்கத்திலே போட முடியாது. இங்கிருந்து ஆக்சுவலா என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? போய் இப்படி போடுறது, இங்கிருந்து வீச வேணும். ஏன்னா பக்கத்துல என்னால என்ன பண்ணிடுவாங்க? செத்துருவாங்க. அப்ப 7 மடங்கு சூடா இருக்கா? இப்போ இவங்களுடைய இது என்ன தெரியுங்களா? கர்த்தர் விடுவித்தாலும் சரி விடுவிக்கட்டாலும் சரி இந்த சிலையை வணங்க மாட்டேனுங்கிற வைராக்கியம். கரெக்டா? அப்படியே உள்ள எரியுது. யாருக்கு? இவங்க 3 பேர்த்துக்கு கொழுந்து விட்டு எரியுது. இவங்க சொல்றாங்க, எங்களுக்குள்ள எரிகின்ற அந்த வைராகியம் அந்த நெருப்பை காட்டிலும் முன்னாடி எரிஞ்சிட்டு இருக்குல்ல அந்த நெருப்பு, அது சின்னது. எங்ககிட்ட இருக்கிற எரிகிற அந்த வைராகியத்தை பார்க்கின்ற பொழுது அந்த நெருப்பு ஒண்ணுமே இல்லை. தூக்கி வேணா போட்டு பாருங்களேன். தூக்கி போட்டாங்க. ஆனா என்ன ஆச்சுன்னா, இவங்ககிட்ட தானே நெருப்பு அதிகம். இந்த நெருப்புக்கு முன்னாடி அந்த நெருப்பு என்ன ஆயிடுச்சு? ஒரு மனுஷன் கர்த்தருக்கென்று இப்ப நம்ம எப்படி வைராகியத்தை காட்ட வேண்டும்? இந்த மாதிரி ஒரு வைராகியத்தை எப்படி காட்ட வேண்டும்? ஒரு எக்ஸாம்பிள், எப்படி இந்த மாதிரி ஒரு வைராகியத்தை காட்ட வேண்டும்? அடிக்கடி வர்றது, இது யாரும் தப்பா நினைச்சுக்காதீங்க, இது காமனா சொல்றேன். மனுஷனுக்கு சடனா என்ன வந்துடும், டக்குன்னு என்ன வந்துடும். பிரஸ்ட் கேட்டா கட்ட சொல்லுவாங்க. டக்கு ஒட்டனடியா வர்றது என்னது மனுஷனுக்கு? கோபம். இந்த கோபம் அப்படின்னாலே நிறைய இருக்குன்னு அர்த்தம். நிறைய போக வேண்டாம். என்னது? கோபத்தோட டக்குன்னு என்ன வந்துடும்? எனக்கு கோபம் வர மாதிரி வரும், பயங்கர கோபம் வரும். என்னால டாலரேட் பண்ண முடியாத கோபம் வரும். ஆனாலும் என் கோபத்தை காட்ட மாட்டேன். ஏன் அப்படின்னா, சாத்தான் கொடுக்குற அந்த கோபத்தை விடவும், மாம்சத்துல வருகின்ற அந்த கோபத்தை விடவும் கோபப்படக்கூடாதுங்கிற வைராக்கியம் என்ன பண்ணுவோம்னா மேற்கொள்ளணும். அதைத்தான் இங்க சொல்றேன். புரியுதுங்களா? நாம தான் விழிப்புணர்வோடும் இச்சை அடக்கத்துடனும் சுய கட்டுப்பாட்டுடனும் இருக்க வேண்டும். இல்லைன்னா நான் டிஸ்குவாலிஃபை ஆயிடுவேன். சரி, இஸ்ரேல் ஜனங்கள் அப்படி என்ன பண்ணாங்க? ஏன் அவங்களுக்கு அந்த சுய கட்டுப்பாடு இல்லை? ஏன் எச்சரிக்கையா இல்லை? 3வது இஸ்ரேலின் உதாரணம். இஸ்ரேல் ஆஃப்டர் தி பிளஸ் வாசுங்க. சாரி இஸ்ரவேலரின் உதாரணம்.
பவுல் பழைய ஏற்பாட்டு இஸ்ரவேலின் வாழ்க்கையை ஒரு முன்மாதிரியாக பயன்படுத்துகிறார். அவர்கள் செய்த 4 முக்கிய பாவங்களை பட்டியலிடுகிறார். 4 முக்கியமான பாவங்களை பட்டியலிடுகிறார். 1, விக்கிரகாராதனை, தேவன் இல்லாதவற்றை வணங்குதல். ஐடோலட்ரி, விக்கிர ஆராதனை செஞ்சிருக்கிறாங்க, எல்லாத்தையும் போட்டு வணங்குறது. 2வது வேசித்தனம், தவறான பாலுறவு உறவுகள். அந்த செக்ஷுவல் இம்மாரிட்டி அப்படிம்பாங்க, தவறான பாலுறவு உறவு. அது நமக்கெல்லாம் ஆவிக்குரிய இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ரொம்ப டேஞ்சர். கண்ணில் இருந்தாலே அது தவறாயிரும், சிந்தனையில் இருந்தாலே தவறாயிரும். 3வது கர்த்தரை பரீட்சை பார்த்தல். கர்த்தரை என்ன பண்றது? பரீட்சை பார்த்தல், the testing the Lord. இன்னைக்கும் அநேக தடவை நம்ம கர்த்தரை என்ன பண்றதுன்னா பரீட்சை பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். நம்ம அன்றாட வாழ்க்கையில தினம் டெஸ்ட் பண்றோம். 4வது முறுமுறுத்தல், அதிருப்தி அடைந்து புகார் செய்தல். அதிருப்தி அடைந்து புகார் செய்தல். ஏன் பிரதர் என் எக்லிஷா மட்டும் இப்படி இருக்கு அப்படின்னாலே முறுமுறுப்பு, தெரியுமா? யாரோட எக்லிஷா இது? உதாரணம் நம்மளோட எக்லிஷா. ஏன் தேவன்கிட்ட கேட்டாலும் அது ஆக்சுவலா என்னது? ஏன் கேட்டாலும் அது ஆக்சுவலா என்னன்னா முறுமுறுப்பு, அதிருப்தி. அது சரிங்களா? தேவனுக்கு தெரியாதா? தேவனுக்கு தெரியாது, எல்லாமே தேவனுக்கு தெரியாது. He is permitting. பர்மிட்டிங்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? ஆக்சுவலா பொதுவாகவே ஒரு ஸ்பிரிச்சுவல ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. நம்ம உதாரணத்துக்கு சொல்றோம் பார்த்தீங்க, இவர் சரியில்லை, எங்க எல்டர் இப்படி இருக்கிறாரு, எங்க டீக்கன் இப்படி இருக்கிறாரு, அவரு சரியில்லை அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் வச்சாலே தேவன் முதல்ல என்ன சொல்லுவார் தெரியுங்களா? அவர் அப்படி இருக்கிறதுக்கு நான் தான் அலோவ் பண்ணியிருக்கிறேன், முதல்ல நீ என்ன பண்ணு, சரியா இருக்கு. இருக்கிறதுல பிக்கஸ்ட் மிஸ்டேக் என்ன தெரியுங்களா? கம்ப்ளைண்ட் பண்றது. அவர் சரியில்லை, இவர் சரியில்லைன்னு சொல்றது தான் ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட் மிஸ்டேக். அதான் சொல்ற, முறுமுறுக்கவே கூடாது. அப்போ ரொம்ப 4 விஷயங்கள் தப்பா பண்ணிக்கிறாங்க. ஒன்று ஐடல்ட்ரி, ஒன்று இம்மாரிட்டி, டெஸ்டிங் த லார்ட் அண்ட் கம்ப்ளைண்ட். 4மே ஒரு தவறான விஷயங்கள் பண்ணிக்கிறாங்க. தமிழ்ல வாசிங்க. அவர்கள் அநேகரிடத்தில் தேவன் பிரியமாய் இருந்ததில்லை, ஆதலால் வனாந்தரத்தில் அவர்கள் மடிந்து போனார்கள். வனாந்தரத்தில் அவங்க என்ன பண்ணாங்க? மடிஞ்சு போனாங்க. சரி, ஓகே, அநேகமா ஃபுல்லாக படிச்சிருக்க மாட்டேங்க என்பதை விசுவாசிப்பாங்க. இப்போ நல்லா யோசிச்சு பாருங்க. 4 விஷயங்கள் பண்ணிக்கிறாங்க. ஒன்று விக்கிராராதனை, ஒன்று வேசித்தனம், முறுமுறுக்கிறது, கர்த்தரை பரீட்சை பார்க்கறது, டெஸ்டிங் த லார்ட். 4 விஷயம். ஓகே, இப்போ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பவுல் இங்க ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, எகிப்து எதற்கு அடையாளம்? உலகத்துக்கு அடையாளம். எகிப்துல இருந்து யார் கிளம்பி போனாங்க? இஸ்ரேல் ஜனங்கள் கிளம்பி போனாங்க. அப்படின்னா எதுக்கு அடையாளம்? ஆவிக்குரிய இஸ்ரேல் ஜனங்கள் உலகத்துல இருந்து கிளம்புறாங்க. எகிப்துல கிளம்பின இஸ்ரேல் ஜனங்கள் எங்க போய் சேர வேணும்? கானான் தேசத்துக்கு போய் சேர வேணும். ஆவிக்குரிய இஸ்ரேல் ஜனங்கள் எங்க சேர வேணும்? நான் சொல்லிங்க, பவுல் சொல்றது சொல்லிட்டு இருக்கிறேன். எங்க போகணும்? பரம கானான் போகணும். ஓகே, சூப்பர். எகிப்துல இருந்து எத்தனை பேர் கிளம்புனாங்க? 6 லட்சம் புருஷர்கள், குழந்தைகள், மனைவி இல்லாம கிளம்பினது எத்தனை பேரு? 6 லட்சம் புருஷன். ஆனா நீங்க இவங்கெல்லாம் கணக்கு சேர்த்து பார்த்து எத்தனை பேர் வருவாங்க? 24 லட்சத்தை தாண்டும். ஏன்னா ஓவர் பாப்புலேஷன் இருந்தால் அடிச்சு விரட்டி விட்டாங்க. அடிச்சு விரட்டும் இல்லை, அடி கொடுத்தாங்க. ஸோ 24 lakhs வேண்டாம், 6 lakh மட்டும் எடுத்துக்கோங்க. 6 லட்சம் புருஷர்கள் எகிப்துல இருந்து கானான் தேசத்துக்கு போறாங்க. எத்தனை பேர் போய் சேர்ந்தாங்க? எத்தனை? 6 லட்சம் பேர் கிளம்பி எத்தனை பேர் போனாங்க? ரொம்ப டவுட்டா? எத்தனை பேர் போனாங்க தெரியுங்களா? 2 பேர். யோசுவா, காலேப். மோசே கூட போகல. 6 லட்சம் பேர்ல 2 பேர் தான் போயிருக்கிறாங்க. மீதி எல்லாம் போயிருக்கிறாங்க. அவங்க வனாந்தரத்துல பிறந்தவர்கள். எகிப்துல இருந்து கிளம்பினவர்கள் கானான் தேசத்துக்கு போனது 2 பேர். 6 லட்சத்துல 2 பேர்னா எவ்வளவு பர்சன்டேஜ்? நீங்க கணக்கு போட்டு சொன்னீங்கன்னா, ஒரு நிமிஷத்துல கணக்கு போட்டு சொன்னீங்கன்னா, போகும்போது இந்த டேப் கொடுத்துட்டு போயிடும் உங்களுக்கு இலவசமா, வச்சுக்கோங்க அப்படின்னு. ஒரு பிரதர் உடனே செல் எடுத்து கணக்கு போட்டு பாத்திரலாங்கிறது. 0ன்னா எவ்வளவு ஈஸியா இருக்கு பாருங்க. அதனால டேப் கொடுக்க மாட்டேன். புரிஞ்சுதுங்களா? அவர் பவுல் எப்படி கொண்டு வர பாருங்க. பாதி பேர் முறுமுறுத்தாங்க, பாதி பேர் தேவனை பரீட்சை பார்த்தாங்க, பாதி பேர் விக்கிர ஆராதனை பண்ணாங்க, பாதி பேர் செக்ஷுவல் இம்மாரிட்டி, தவறான விழுந்துட்டாங்க. எச்சரிக்கையா இருங்க. நீங்களும் விழுந்த, பவுல் சொல்றது நம்மளே சேர்த்து சொல்ற, நீங்களும் விழுந்துருவீங்க. சரிங்களா?
விழிப்புணர்வுல இல்லைன்னா எப்படி கொண்டு வர இருப்பாங்க, டேஞ்சர். நம்ம நோக்கம் என்ன? இப்ப கேட்பா நம்ம கோல் என்ன? வாட்ஸ் அவர் கோல்? இங்கிருந்து எப்படி சாங்குது? சானா என்ன? சாத்தூரா சபை எப்படியாச்சும் கிறிஸ்துவின் சரீரத்துல அங்கமாக வேண்டும், தேவனுடைய ஆலயத்துல தூணாக வேண்டும், அந்த அழியாத கிரீடத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ இன்னும் இதோட முடிக்கல, அவர் சொல்ற டீப்பர் மீனிங் தெரிஞ்சுக்கிறார். பவுல் சொல்ற டீப்பர் மீனிங் தெரிஞ்சுக்கங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு டீப்பர் மீனிங். இது வேணா வாசிருங்க, நம்ம வாசிக்கலாம், மன்னிச்சுக்கோங்க, வாசிருங்க சகோதரி. அவர்களில் அநேகரிடத்தில் தேவன் பிரியமாய் இருந்ததில்லை, ஆனால் வனாந்தரத்திலே அவர்கள் மடிந்து போனார்கள். எகிப்திலிருந்து வெளியே சுமார் 6 லட்சம் ஆண்களில் பெண்கள் மற்றும் குழந்தைகள் தவிர யோசுவா மற்றும் காலேப் ஆகிய 2 பேர் மட்டுமே வாக்கு பண்ணப்பட்ட தேசத்துக்குள் நுழைய முடிந்தது. மற்றவர்கள் தங்கள் கீழ்ப்படியாமையினால் வனாந்தரத்திலே விழுந்து மடிந்தார். அதே மாதிரிதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு பின்பாக 2000 வருடங்களுக்கு மேலாக தேவன் 1,44,000 பேரை செலக்ட் பண்றதுக்கு கிருபை உள்ளவராக இருக்கிறார். ஆனா எல்லாரும் கிளம்பினாங்க, எல்லாரும் பரமகானம் போயிட்டாங்களா? அப்ப நாகர்கோவில் எக்லிஷியால இருந்து நம்மளுடைய ஏம் என்னவா இருக்க வேண்டும் என்றால் என்னவா இருக்க வேண்டும்? விட்டுச்ச உடனே வீட்டுக்கு போயிடணும். அப்படியா? எப்படி விட்டுச்ச உடனே வீட்டுக்கு போகலாம்? இந்த கோர்ஸ் முடிஞ்ச உடனே அப்பா வீட்டுக்கு என்ன பண்ணிடுவேன்னு போயிடுவேன். சில பேருக்கு ஒரு ஆசை இருக்கு தெரியுங்களா, செத்த உடனே எங்க போயிடுவேன் தெரியுங்களா? உண்மையால எல்லாத்துக்கும் ஒரு ஆசை இருக்கும், சாகவே கூடாது, ஆனா செத்த உடனே எங்க போயிடுவேன்? பரலோகம் போய். எவ்வளவு சுயநலம் இருக்கு. சாக கூடாது, ஆனா செத்த உடனே எங்க போயிடுவேன்? பரலோகம். அதான் கஷ்டமே படக்கூடாது, சாகவும் கூடாது. அப்படி ஒரு வேளை செத்துட்டா எங்க போயிடுவேன்? பரலோகம். சில பேர்த்துக்கு பரலோகம் போகணும்னு ஆசையா இருக்கும், ஆனா சாகருக்கு என்ன இருக்காது? ஆசையா இருக்கு. இது ஒரு டைப் ஆஃப் பீப்புள். அப்படிலாம் என்ன பண்ணக்கூடாது தெரியுங்களா? இருக்க ஒவ்வொரு நாளும் நம்ம கிட்ட இருந்து ஏதோ ஒன்று இழந்துக்கிட்டே இருக்கணும், ஏதோ ஒன்று இழந்துக்கிட்டே இருக்கணும் சரிங்களா? என்னுடைய தாளந்து, என்னுடைய பணம், என்னுடைய செல்வம், நான் வீட்டில் வச்சிருக்கிற சொத்து, காரு, வீடு, பணம், பங்களா, நேரம். பங்களா இருக்காது, உதாரணம் சொல்றேன். அப்படி இருந்துச்சுன்னா கொடுத்துருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாருமே எங்க வந்து கொடுக்க வேணும்? தேவனுக்கு என்று கொடுக்கணும். இப்ப அடுத்தது போறாரு, டீப்பர் மீனிங் சொல்றாரு. இது மட்டுமா? இல்ல பவுல் சொன்னதுல ஒரு டீப்பர் மீனிங் இருக்குங்கிறாரு. என்னது? வாசிங்க. 1 கொரிந்தியர் 10:3 நீங்க 3ஆம் வசனத்தை கவனிச்சு பாருங்களே. அப்படி பவுல் சொல்றாரு, 3ஆம் வசனத்தை கவனிச்சு பாருங்களே அப்படிங்கிறாரு. என்னது? எல்லாரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள். யாரு? எல்லாரும் எத்தனை பேரு? 6 லட்சம் பேர். கரெக்டா? பிளஸ் பெண்கள், குழந்தைகள். ஆனா 6 லட்சம் பேர் எடுத்துக்கலாம். எல்லாரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள். எல்லாரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள். எல்லாரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள். எப்படி எனில் அவர்களோடு கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்துவே. பவுல் எப்படி கொண்டு வராரு பாருங்க. எல்லாரும் ஞான போஜனத்தை புசித்தார்கள், ஞானபானத்தை குடித்தார்கள். காரணம் என்னன்னா, அவங்க கூட போனது யாரு? போனது யாரு? ஞான கண்மலையாகிய கிறிஸ்து. அப்ப கிறிஸ்து கிட்ட இருந்து என்ன பண்ணிக்கிறாங்க? எல்லாரும் வாங்கி சாப்பிட்டுருக்காங்க, வாங்கி என்ன பண்ணிக்கிறாங்க? குடிச்சிருக்கிறாங்க. வாசிங்க. ஆவிக்குரிய உணவும் பானமும் வனாந்தரத்தில் இஸ்ரவேலர்களுக்கு கிடைத்த மன்னா மற்றும் கண்மலையிலிருந்து வந்த தண்ணீர் ஆகியவை வெறும் பசியை தீர்க்கும் பொருட்கள் மட்டுமல்ல. அப்ப கிறிஸ்து கிட்ட இருந்து வந்திருக்குன்னா அது பசியை மட்டும் தீர்க்கிறதுக்காக இல்ல, தாகத்தை தீர்க்கிறதாக மட்டும் இல்ல. ஏன் கிறிஸ்து கிட்ட இருந்து வந்துச்சு அப்படின்னா, எப்படியாச்சும் இதை புசித்து குடிச்சு எங்க போயிட வேணும்? கானானுக்கு போக வேண்டும். கானான போவதற்காக தேவன் என்ன பண்ணிக்கிறாருன்னா, ஸ்பெஷலா கிறிஸ்துவ வரும்படியாக ரெடி பண்ணிருக்கார். இப்ப புரிஞ்சுங்களா? அப்ப 6 லட்சம் பேர் யார்கிட்ட இருந்து வாங்கியிருக்கிறாங்க? கிறிஸ்துவ கிட்ட இருந்து வாங்கியிருக்கிறாங்க. வாசிங்க. பவுல் அவற்றை ஞான போஜனம் மற்றும் ஞானபானம் என்று அழைக்கின்றார். பவுல் என்ன சொல்றாருன்னா, ஞான போஜனம், ஞான பானம். இது இங்கிலீஷ்ல படிக்கும் போது அது எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, தே ஆல் அப்படின்னு இருக்கு. தே ஆல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எல்லாரும். அதுதான் இங்க அர்த்தம். வாசிங்களேன். எல்லாரும் என்ற சொல்லின் முக்கியத்துவம் பவுல் இந்த சரித்திரத்தை கூறும்போது எல்லாரும் என்ற வார்த்தையை திரும்ப திரும்ப பயன்படுத்துகிறார். திரும்ப பயன்படுத்துறாராமா. எப்படி பயன்படுத்துறாராமா? நானே வாசிக்கிறேன். எல்லாரும் மேகத்துக்கு கீழாய் இருந்தார்கள். எல்லாரும்
எல்லாரும் கடந்து போனார்கள், எல்லாரும் ஞான போஜனத்தை புசித்தார்கள், எல்லாரும் ஞானபானத்தை குடித்தார். திரும்ப திரும்ப பயன்படுத்துறார் ஆல் 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 அப்படின்னு. அப்ப எல்லாருமே இயேசு கிறிஸ்து இருந்து வாங்கியிருக்கிறாங்க. இதோட நோக்கம் என்ன? ஒய் நோக்கம் என்ன? வாசிங்க. இஸ்ரவேலர்கள் அனைவரும் ஒரே மூலாதாரத்திலிருந்து இயேசு கிறிஸ்து ஆவிக்குரிய நன்மைகளை பெற்றார்கள் என்று எல்லாருமே இயேசு கிறிஸ்து நன்மை என்ன பண்ணிருக்கிறாங்க? வாங்கியிருக்கிறாங்க. அவர்கள் ஒரு பொதுவான பந்தத்தில் இணைக்கப்பட்டிருந்தார்கள். அப்படின்னா ஒரு பொதுவான பந்தத்துல எல்லாம் என்ன பண்ணிருக்காங்க? இணைக்கப்பட்டிருக்காங்க. காரணம் என்ன? 6 லட்சம் பேரும் கிறிஸ்து கட்டிருந்து வாங்கியிருக்கிறாங்க. இப்ப இந்த 6 லட்சம் பேர் பொதுவான பந்தத்துல இணைஞ்சிருக்கிறாங்க. காரணம் என்னன்னா, சோர்ஸ் யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதுதான் இப்ப பொதுவா இதுல இணைச்சிட்டாங்களா? 2. 3வது இது முக்கியமான வேறுபாடு என்ன? வாசிங்க. ஒரு முக்கியமான வேறுபாடு இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், இயேசு கிறிஸ்து அந்த ஆவிக்குரிய உணவை உண்ணவில்லை. இயேசு கிறிஸ்து தண்ணி குடிச்சாரா? கூட வந்துட்டே இருக்கிறப்ப எனக்கு ரொம்ப தண்ணி தாகமா இருக்கு, அந்த கண்பனையில இருந்து தண்ணீர் வருகின்ற பொழுது நானும் கொஞ்சம் குடிச்சுக்கிறேன்னு குடிச்சாரா? வானத்துல இருந்து மண்ணா வருகின்ற பொழுது நானும் 2 மண்ணாவை பொறுக்கி என்ன பண்ணிக்கிறேன்? பொறுக்கினாருக்குன்னு தப்பா நினைச்சோன்னா அதுதான் கரெக்டான வேடு. வேணா விழுகும், நம்ம தான் போய் என்ன பண்ணணும்? எடுக்க வேணும். அது ஏதாச்சும் காலையில போய் சாப்பிட்டாரா? அவரு தான் மண்ணா கொடுத்தாரு, அவரு தான் தண்ணி கொடுத்தாரு. ஆனா கண்டிப்பா அவரு கொடுத்தவர் என்ன பண்ண மாட்டாரு? புசிக்க மாட்டாரு, குடிக்க மாட்டாரு. கரெக்டா? வாசிங்க. பானத்தை குடிக்கவும் இல்லை, ஆவிக்குரிய உணவை உண்ணவும் இல்லை, பானத்தை குடிக்கவும் அவரே அந்த உணர்வுக்கு அந்த பானத்தை குடிக்கவும் இல்லை. வாசிங்க. அவரே அந்த உணவிற்கும் பானத்திற்கும் மூலாதாரமாக இருந்தார். நன்மைகள் அனைத்தும் அவரிடமிருந்த இஸ்ரவேலர்களுக்கு சென்றன. சிம்பிளா சொல்லிட்டா எல்லா நன்மைகளும் இஸ்ரேல் ஜனங்களிலிருந்து யார்கிட்ட போயிருச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து யார்கிட்ட போயிருச்சுன்னு பாத்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்களுக்கு போயிருச்சு. அடுத்தது சம்மரி. பவுல் என்ன சொல்ல வர்றாரு? வாசிங்க. பவுல் சொல்ல வரும் பாடம். பவுல் இதையெல்லாம் ஏன் சொல்லுகிறார்? ஏன் இதெல்லாம் சொல்லிட்டு வர்றார்? அவரோட ஏம் என்னன்னா, அழியாத கிரீடத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அவர்தான் ஏம் இருக்கு. ஏன் இதெல்லாம் சொல்லிட்டு வர்றார்? ரீசன் என்ன? வாசிங்க. சரீரத்தின் படியான இஸ்ரவேலர் கர்த்தருடைய மேஜையில் அமர்ந்து ஆவிக்குரிய நன்மைகளை பெற்றும் அவர்கள் எப்படி தவறி போனார்கள் என்பதை சுட்டி காட்டவே இதை சொல்றார். ஏன் பவுல் இதை சொன்னார் அப்படின்னா, என்ன ரீசன்னா, இஸ்ரேல் ஜனங்கள் எல்லா உணவையும் எங்க உட்கார்ந்து சாப்பிட்டுருக்காங்கன்னா, கர்த்தருடைய மேஜை. 6 லட்சம் புருஷர்களும் கர்த்தருடைய மேஜையில உட்கார்ந்து சாப்பிடுறாங்க. கர்த்தருடைய மேஜையில உட்கார்ந்து சாப்பிட்டு அது அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா, தவறி போயிருக்கிறாங்கன்னா, இவங்க கர்த்தருடைய